இன்னைக்கு இந்த நம்ம பனங்காய் பாய்ச்சினால இந்த பனங்காவை பத்தி பேசுறோமால எல்லாரும் பேசிடுவோம். இதுல பாத்துருவோம். பனைமரம் காய்ஸ் பாதி வரைக்கும் பனைமரம்னா என்னன்னு கூட தெரியல. பாருங்க என்ன இதுல இருந்துதான் நம்ம பதநீர் எல்லாம் இருந்து நாங்க காய்ச்சி இந்த கருப்பட்டி ஆக்கி அதுல இருந்து காப்பி போட்டு நல்லா குடிச்சா ஸ்ட்ரென்த் வரும். அப்புறம் இதுல இருந்துதான் நம்ம சர்பத்து எல்லாம் நம்ம இரிச்சி குடிச்சா சூப்பரா இருக்கும். பனங்காய் எடுத்தோம். இந்த பனங்காய் போனாட்டி இந்த பனங்காயை சுட்டி சாட்டோம். அது சூப்பராக இருந்து கருப்பட்டியை சீவி அதில் மாவு போட்டு வரவே திம்மா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் போன வாட்டி பனங்காய் சுட்டோம்ல அதில் இருக்க கொட்டையை நாங்கள் இன்னும் இதில் முளைய போட்டிருக்கோம். அது என்ன 1 மாதத்தில் முளைஞ்சிடும். நாங்கள் போன வாட்டிட்டு கொட்டையெல்லாம் நாங்கள் வச்சுருந்தோம், சேர்த்து வச்சுருந்தோம் இந்த 2 கொட்டையும். அடுத்து இன்னும் இதில் குண்டு தோண்டி அதில் போட்டிருந்தோம். ஏன்னா இது 1 மாதத்தில் விளைஞ்சிரும். இது நம்ம உடம்புக்கு சத்து கிழங்கும். இதுதான் பனைக்கொட்டை தவுங்கு. இதை